Hi students, நம்ம வந்துட்டு ஜியோகிராஃபியில் 4th சாப்டர் ஹைட்ரோஸ்பியர் அந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா ஓஷன் கரண்ட்ஸ் வேவ்ஸு டைட்ஸ் அதாவது வந்துட்டு மூமெண்ட்ஸ் இன் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஓஷன் கரண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஓஷன் கரண்ட் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, மேஜர் ஓஷன் கரண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதோட எஃபெக்ட் என்ன, அது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மெரைன் ரிசோர்ஸஸ், ஸோ வாட்டர் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அதை வந்துட்டு நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இதைத்தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்துட்டு எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 197 டேப்லர் காலம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஓஷன், அந்த ஓஷன் கரண்ட்டோட பேர், அதோட எஃபெக்ட் என்ன. ஃபஸ்ட்டு ஓஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ கரண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெங்குலா கரண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கோல்டு கரண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் கோல்டு கரண்ட்னா என்ன, வார்ம் கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம். டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஓஷன் கரண்ட்ஸை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதான் வந்துட்டு கோல்டு கரண்ட் அண்ட் வார்ம் கரண்ட். ஸோ உங்களுக்கு கோல்டு கரண்ட்னா என்ன, வார்ம் கரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு ஓஷனோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு ஹையர் லேட்டிடியூட் நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு வார்ம் கரண்ட்னு சொல்லுவோம். லோ லேட்டிடியூடு டுவோர்ட்ஸ் லோ லேட்டிடியூட்ஸ்னால் அதை வந்துட்டு கோல்டு கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்குலா கரண்ட் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு கோல்டு ஓஷன் கரண்ட். இதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு ஃபாகி கண்டிஷன் along the coast of Namibia, helped in the development of Namibian and Kalahari deserts. ஸோ ஃபாகி கண்டிஷன்ஸ்னால் இந்த பனி மூட்டை மாதிரி இருக்கும், அதாவது மூடு பனின்னு சொல்லுவாங்க, பனி மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ இந்த கரண்ட்னால நாம்பியாவோட கோஸ்டல் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அந்த பனி மூட்டை மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம்பியன் அண்ட் கலகாரி டெசர்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் ஓஷன் கரண்ட். நெக்ஸ்ட்டு நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கெனரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கோல்டு கரண்ட். இன்ஃப்ளூயன்ஸஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சஹாரா டெசர்ட். ஸோ சஹாரா டெசர்ட் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு இது இன்ஃப்ளூயன்ஸ், இது காரணமாக இருக்குது ஃபஸ்ட் ஓஷன் கரண்ட். செகண்ட் ஓஷன் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு ஒரு வார்ம் ஓஷன் கரண்ட். இட்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் வித் லெபரடர் கரண்ட் produces heavy fog along the coast of Newfoundland, obstacles the navigation. ஸோ இதோட கான்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெபரடர் கரண்ட் கூட சேர்ந்து ஹெவி ஸ்மாக்னா ரொம்ப அதிகமான பனியை வந்துட்டு இந்த நியூஃபவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த கோஸ்டல் ரீஜனில் வந்துட்டு கொடுக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நேவிகேஷன் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், கடலில் போகிறாங்கள, கப்பலில் போகிறாங்களா, அதை நேவிகேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தடையாக வந்துட்டு இது இருக்குது. Hence, Newfoundland is the one of the major fishing grounds of the world. So world லெவலில் மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஃபவுண்ட்லேண்ட் தான். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஓஷன் கரண்ட், அதாவது வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஓஷன் கரண்ட். தேர்ட் ஓஷன் கரண்ட் என்னென்னு பாருங்கள், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் கீப்ஸ் த போர்ட்ஸ் அட் ஹையர் லேட்டிடியூட்ஸ் ஐஸ் ஃப்ரீ த்ரூ அவுட் த இயர். ஸோ இது என்ன பொருள்னா போர்ட்ஸ், அதாவது வந்துட்டு போர்ட்னா துறைமுகம், அதை வந்துட்டு ஐஸ் ஃப்ரீயாக இருக்குது, எந்த விதமான ஐஸும் வராமல் ஐஸ் ஃப்ரீயாக இருக்கும், த்ரூ அவுட் இயர் இருக்கும். எக்ஸாம்பிள் போர்ட் ஆஃப் ராவிக் நார்வே, முர்மானஸ்க் அண்ட் செர்வோடினிஸ்க் ரஷ்யா. ஸோ இந்த 3 போர்ட்ஸையும் வந்துட்டு ஐஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் இந்த ஓஷன் கரண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்ரடர். இது வந்துட்டு ஒரு கோல்டு ஓஷன் கரண்ட். இட்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் வித் கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம் creates fog and hinders navigation. ஸோ கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம் கூட கான்ஃப்ளூயன்ஸ் ஒன்றாகி இது என்ன க்ரியேட் பண்ணுது, ஃபாக் க்ரியேட் பண்ணுது, நேவிகேஷனை வந்துட்டு ஹிண்டர் பண்ணுதுன்னா தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஓஷன், நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் பசிபிக் ஓஷன். இங்கே என்ன ஓஷன் கரண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருவியன் ஆர் ஹும்போல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோல்டு ஓஷன் கரண்ட். இதோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா it is one of the causes for the formation of Atacama Desert.
ஸோ அட்டகாமா டெசர்ட்டோட ஃபார்மேஷனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் கரண்ட் தான். சேஞ்ச் இன் த நேச்சர் ஆஃப் பெருவியன் கரண்ட் இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் எலினோ. எலினோ அப்படிங்கிறது வந்துட்டு சென்டரில் இருக்கக்கூடிய வாட்டர், பசிபிக் ஓஷனில் சென்டரில் ஸ்ப்ரெட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் தான். ஸோ இதனால இந்த பெருவியன் கரண்ட்னால இந்த எலினோ வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தேர்ட் ஓஷன். ஸோ தேர்ட் ஓஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருவியன் கரண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு கோல்டு கரண்ட், அதோட எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்த் பசிபிக் ஓஷன். ஸோ நார்த் பசிபிக் ஓஷனில் என்னென்ன கரண்ட் இருக்குன்னா 4 கரண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் குரோஷியோ கரண்ட். இது வந்துட்டு ஒரு வார்ம் கரண்ட். இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் கேரியிங் large amount of heat to the adjacent land areas and forms cloud cover that cause rainfall. ஸோ இது என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாஸ்க்கு வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி என்ன ஃபார்ம் பண்ணுன்னா க்ளவுடியை ஃபார்ம் பண்ணும். அதாவது வந்துட்டு மேகமூட்டமாக இருக்கும். இதனால் வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஓஷன் கரண்ட் என்னென்னு பாருங்கள், ஒஷியோ ஆர் குர்லி கரண்ட்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு கோல்டு ஓஷன் கரண்ட். இட்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் வித் குருஷியோ கரண்ட் ப்ரொடியூசஸ் ஹெவி ஃபாக்ஸ் அரவுண்ட் கொக்காடோ விச் பிகம் பொட்டன்ஷியல் ஹசார்ட்ஸ் ஃபார் நேவிகேஷன். ஸோ இது வந்துட்டு இந்த குருஷியோ கரண்ட் கூட கான்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப அதிகமான பனியை வந்துட்டு கொடுக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹொக்காடியோ அப்படிங்கிற பிளேஸில். ஸோ இதனால நிறைய ஹசார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது இந்த நேவிகேஷன் பர்பஸ்க்கு. ஹென்ஸ் Hokkaido acts as the major fishing ground of the world. ஸோ இதுவும் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் ஃபிஷ்ஷிங்கில் வந்துட்டு ஒரு மேஜர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கரண்ட் பாருங்கள், அலாஸ்கா கரண்ட். இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு வார்ம் கரண்ட் தான். கீப்ஸ் த சீ போர்ட்ஸ் ஆஃப் அலாஸ்கா ஓப்பன் த்ரூ அவுட் த இயர். ஸோ வருஷம் முழுக்க இந்த அலாஸ்காவோட சீ போர்ட்டை வந்துட்டு ஓப்பனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கரண்ட் வந்துட்டு கலிஃபோர்னியா கரண்ட். இது வந்துட்டு கோல்டு கரண்ட். லீட்ஸ் டு ஃபாகி கண்டிஷன்ஸ் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கலிஃபோர்னியா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அரிசோனா அண்ட் சொட்டானோ டெசர்ட்ஸ். ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த கரண்ட் கலிஃபோர்னியா கரண்ட் வரனால கலிஃபோர்னியாவோட கோஸ்டல் ஏரியாஸில் வந்துட்டு ஃபாகி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ரீசன் எதுக்கு அப்படின்னா இந்த அரிசோனா அண்ட் சொனாட்டோ டெசர்ட்ஸ் ஃபார்மாக இருக்குது. இந்த கரண்ட் தான் வந்துட்டு ஒரு ரீசன். ஸோ நார்த் பசிபிக் ஓஷனில் 4 ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் ஓஷனில் பாருங்கள், வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட். இது வந்துட்டு ஒரு கோல்டு கரண்ட். லீட்ஸ் டு ஃபாகி கண்டிஷன் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவோட வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியாஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபாகி கண்டிஷனை கொடுக்குது. இட் ஹெல்ப்டு இன் த ஜெனிசிஸ் ஆஃப் வெஸ்ட் ஆஸ்திரேலியன் டெசர்ட். ஸோ ஆஸ்திரேலியன் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் டெசர்ட்டோட ஜெனிசிஸுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய கரண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு எந்தெந்த ஓஷன்ஸில் என்னென்ன கரண்ட்ஸ் இருக்குது, மேஜர் ஓஷன் கரண்ட்ஸ், அதோட எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மெரைன் ரிசோர்சஸ். த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் resources found in the oceanic water and at the bottoms are called marine resources. ஸோ மெரைன் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக், அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்ஸஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ், அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் ரிசோர்ஸஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெரைன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க, த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓஷனிக் வாட்டர் அண்ட் த பாட்டம். ஸோ கீழே இருக்கணும், அதைத்தான் என்னென்னு சொல்கிறேன்னா ஆர் கால்டு மெரைன் ரிசோர்ஸஸ். த ஓஷன் ரிசோர்ஸஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் சஸ்டைனிங் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ஓஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. என்னென்னா நம்ம சொசைட்டியில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே அந்த ஓஷன் ரிசோர்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. A diverse array of marine organism is used for food, medicine, cosmetics and wealth of the industrial applications. ஸோ வந்துட்டு
இந்த ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய நிறைய மெரைன் ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம், மெடிசனுக்கு வந்துட்டு அது யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம், மெடிசனாக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பிளான்ட் ஸ்பீஷீஸை மெடிசன் எடுத்துக்கிறோம். காஸ்மெட்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல்ஸ் எல்லாம் நம்ம காஸ்மெட்டிக்ஸாக எடுத்துக்கிறோம். அதான் சொல்கிறாங்க. The world's demand for energy, minerals and water have become increasingly dependent on non-living marine resources. So world oda demand energy காகவும் வாட்டருக்காகவும் மினரல்ஸுக்காகவும் வேர்ல்டில் டிமாண்ட் வந்துட்டு டே டு டே வந்துட்டு இன்க்ரீஸ் தான் ஆகுதே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகலை அப்படின்னாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாம், அதாவது வந்துட்டு மினரல்ஸுக்கும் எனர்ஜிக்கும் அதே மாதிரி வாட்டருக்கும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மெரைன் ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய நான் லிவிங் ரிசோர்ஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெரைன் ரிசோர்ஸை 3ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். எனர்ஜி ரிசோர்ஸ், மினரல் ரிசோர்ஸ், பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்னு. எனர்ஜி ரிசோர்ஸ்னால் வந்துட்டு இந்த எனர்ஜி ஃபியூயல்ஸில் எடுக்கிறோம். ஸோ ஓஷன்ஸில் வந்து டைடல் எனர்ஜி மூலிமா கரண்ட் எடுக்கிறோம், வேவ் எனர்ஜி எடுக்கிறோம், அதான் வந்துட்டு எனர்ஜி ரிசோர்ஸ். மினரல் ரிசோர்ஸ்னால் இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம், ஆயில் ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு மினரல் ரிசோர்ஸ். பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்னால் நம்ம ஃபிஷ்ஷஸ், இந்த பிளாங்டான், இந்த கிராஸ், இது எல்லாமே வந்துட்டு பயாலஜிக்கல் ரிசோர்ஸில் வரும். ஸோ மெரைன் ரிசோர்ஸஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3: எனர்ஜி ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த மெரைன் ரிசோர்ஸை வந்துட்டு நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம்? ஓஷன்ஸ் ஆர் த லைஃப் பிளட் ஆஃப் த பிளானட் எர்த் அண்ட் மேன்கைண்ட். ஸோ ஓஷன்ஸ் தான் வந்துட்டு எர்த் ஆகட்டும் இல்லை மேன்கைண்ட் ஆகட்டும் ஒரு பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹியூமன் கைண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெரைன் ரிசோர்ஸஸ் ஃபார் இட் சர்வைவல். ஸோ ஆஸ் ஏ ஹியூமன் பீங்ஸ் நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்? மெரைனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம சர்வை பண்ணுறதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கோம். தே ஆர் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, சோஷியல் வெல்பீயிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு ரொம்பவே எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமியோட ப்ராஸ்பரிட்டிக்கு எசென்ஷியல், சோஷியல் வெல்பீயிங்க்கு எசென்ஷியல், அதே மாதிரி லைஃபோட குவாலிட்டிக்கு இது எசென்ஷியலாக இருக்குது. ஓஷன்ஸ் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸஸ். ஸோ வந்துட்டு ஓஷன்ஸில் என்ன இருக்குது, நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ் வந்துட்டு ரொம்ப அபுடண்ட்டாக இருக்குது. பிசைட்ஸ் எ மேஜர் ஃபிஷிங் கிரவுண்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் ஜென்ரேட்டிங் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, டெவலப்மெண்ட் ஆஃப் மெனி போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ் ஃபார் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வந்துட்டு ஒரு ஓஷன்ஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷிங்க்கு மட்டும் ஒரு கிரவுண்டாக இல்லாமல் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸை ஜென்ரேட் பண்ணுறதுல இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நிறைய துறைமுகங்கள், போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ், ட்ரேட் ஆக்டிவிட்டீஸுக்கு கூட இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. கோஸ்டல் டூரிசம் also attracts people around the world, thereby contributing to the economy of many countries. So coastal tourism அப்படின்னா வந்துட்டு அந்த கடலோரமாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அது மூலயமா அந்த கண்ட்ரியோட எக்கானமிக்கு வந்துட்டு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மெரைன் ரிசோர்ஸஸ். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் அப்புறம் வந்துட்டு மெரைன் ரிசோர்ஸஸ்னால் என்ன, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதை எப்படி கன்சர்வ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இந்த சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ரோஸ்பியர் வாட்டர் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.